ஹீரோயின் எந்தவித பிரச்சனையும் பண்ணாமல் சொத்துக்களையும் கம்பெனியையும் சாராவோட பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு டிவோர்ஸ் பேப்பர்லேயும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறத பார்க்குறப்ப டேவிடுக்கு சந்தேகமாக இருக்குது. அவளை ஃபாலோ பண்ணணும்னு 3 பேரும் ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஹீரோயின் இப்போ ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்கா. வந்தோடனே 3 பேருக்கும் பந்தாவை பார்க்கணுமே. இந்த மாதிரி வீட்டில் கூட மனுஷங்கள்லாம் வாழ்கிறாங்களா? இந்த வீட்டில் ரூம்ஸே கிடையாதா? எங்கள் பாத்ரூமை விட இந்த வீடு சின்னதாக இருக்குன்னு ஹீரோயினை இரிட்டேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அவங்க பேசுகிறதெல்லாம் கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா. சாரா ஹீரோயின் சாப்பிட்ற ஃபுட்டை எடுத்து பார்த்துட்டு, நீ இந்த மாதிரி சீப்பான ஃபுட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட போகிறேன்னா உனக்கு மாதம் 5000 ரூபாலாம் கொடுக்க முடியாது, 2500 ரூபா தான் கொடுப்பேன், அதுவே உனக்கெல்லாம் அதிகங்க. ஹீரோயின் அதுக்கும் ரியாக்ட் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கா. என்னடி நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், நீ பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்கன்னு கடுப்பாயி எமிலி டேபிளை தள்ளி விடுறா. ஹீரோயின் அப்பாவும் கண்டுக்காம கையில் ஒரு பண்ணை வச்சு சாப்பிட்டுட்டே தான் இருக்கா. டேவிடும் எமிலியும் ஹீரோயினை ஏமாத்தினது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் மூலியமாக எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். அதனால எங்கள் கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடுச்சு, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம்னு டேவிட் ஹீரோயினை கத்திட்டு இருக்கான். சாராவும், கவலைப்படாதீங்கப்பா, நான் இன்னும் 3 நாளில் ராபர்ட்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ராபர்ட் ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ. அவன் மட்டும் நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணானா நம்ம கம்பெனி முன்னே இருந்ததை விட இன்னும் பெரிய லெவலுக்கு போயிடுங்க. எமிலியும் டேவிடும் ராபர்ட்டோட அருமை பெருமையெல்லாம் சொல்லி சீன் போட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் அவங்கள துள்ளி கூட மதிக்கல. அவள் இன்னும் அந்த பண்ணை தான் சாப்பிட்டுட்ருக்கா. ஹீரோயினை வெறுப்பேற்றணும்னு வந்து கடைசியில் டேவிட் வெறுப்பாகி ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருந்த பண்ணை தள்ளி விட்டு போயிடுறான். சாராவுக்கு கல்யாணம் நடக்க வேண்டிய நாள் வருது. அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக ஹீரோயினும் வந்திருக்கா. ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த எமிலியோ டேவிடும் கேட்க, எனக்கு இன்விடேஷன் வந்திருந்ததுன்னு ஹீரோயின் சொல்கிறா. சாரா அந்த இடத்துக்கு வந்து, நான் தான் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்பினேன், ஆனால் நான் உனக்கு அனுப்பவே இல்லையேங்க. ஹீரோயின் இன்விடேஷனை எடுத்து காட்டுறா. இன்விடேஷனை திருடிட்டியான்னு சொல்லி செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஹீரோயினை துரத்த சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ராபர்ட் வந்து ஹீரோயினை அம்மானு கூப்பிடுறான். ஹீரோயின் தான் இந்த ராபர்ட்டை தத்தெடுத்து வளர்த்துருக்கா. ஒரு பெரிய கம்பெனிக்கு சிஇஓவாகவும் ஆக்கியிருக்கா. அந்த கம்பெனியே ஹீரோயினோட தான். அது மட்டும் இல்லாமல் சாராவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொத்தெல்லாம் திரும்ப தனக்கே வர மாதிரி பண்ணிட்டா. இப்போ இவங்க கிட்ட இருக்கிறது அந்த கம்பெனி மட்டும்தான். அந்த கம்பெனியும் பேங்க்ரப்ட் ஆகி கடனில் இருக்குது. எங்கள் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணுறியான்னு டேவிட் கேட்க, ஹீரோயின் ஒரு ரெக்கார்டரை எடுத்து ப்ளே பண்ணுறா. 20 வருஷத்துக்கு முன்னாடி எமிலியும் டேவிடும் பேசினதெல்லாம் ஹீரோயின் கேட்டிருப்பாள்ல, அதுதான் அங்கே ப்ளே ஆகிட்டுருக்கு. அப்போவே ரெக்கார்ட் பண்ணியிருப்பா போல். ஸோ அப்போவே ஹீரோயினுக்கு உண்மையெல்லாம் தெரிய வந்துச்சு. இத்தனை வருஷமாக பிளான் பண்ணி தான் தங்களை பழி வாங்கியிருக்கான்றது இப்போ தான் இவங்களுக்கு புரியுது. சாராலாம் ஹீரோயின் காலை பிடிச்சிட்டு கெஞ்சவே ஆரம்பிச்சிடுறா. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, என்னை கைவிட்டுறாதீங்கம்மா, என்னால் இந்த லக்ஸரி லைஃப் இல்லாமல் வாழவே முடியாதுன்னு. எமிலி ஒரு பக்கம், அடியே ஓ அம்மா நாண்டின்னு கதறிட்டு இருக்கா. சாரா அவளோட லாயல்ட்டியை காட்டுறேன்ற பேரில் எமிலியோட கழுத்தில் கத்திய வச்சிடுறா. எமிலி சாராட்ட இருந்து கத்தியை பிடுங்க பார்க்க அங்கே ஏற்பட்ட தள்ளு முள்ளில் கத்திப்பட்டு சாராவோட முகத்தில் காயமாயிடுது. இதுக்கப்புறம் நடக்க போகிறத ஃபைனல் பார்ட்டில் பார்க்கலாம்.